ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 6 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2 லேக் ருபீஸில் என்னென்ன பைக் இந்த 2025ல இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS 400Z அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். 400cc NS மாடல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோர் பவர்ஃபுல்லான ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்குது. அண்டர் 2 லேக் ருபீஸில் 400cc நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பைக்கோட ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,92,300 rupees பார்த்தீங்கன்னா ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களால் இந்த பைக்கை 2,30,000 ரூபாய்க்குள்ள ஆன் ரோட் பிரைஸில் உங்களால் பை பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி எக்கச்சக்கமான அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த NS 400Z பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 373cc லிக்விட் கூல்டு 4 வால்வ் DOHC மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 40 ஹார்ஸ் பவரும் 35 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளா இருக்கு. அதே சமயம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ல இருந்து 35 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 155 பிளஸ் தாராளமாக போகுங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளா இருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளான அந்த ஒரு எர்கனாமிக்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு சிட்டியில் கொஞ்சம் லாங்கு கூட இந்த பைக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பைக்கோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 110/70 செக்ஷன் டயரும் ரியரில் 140/70 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலோட இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நமக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் எக்கச்சக்கமான அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 ரைடிங் மோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ரைட் பை வயர் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான அந்த ஒரு செலக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் 4-வே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்காகவும் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 174 kg வெயிட் அண்ட் 807 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலாம் இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக அண்டர் 2 லேக் ருபீஸில் இந்த பல்சர் NS 400Z நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350ங்க. கிளாசிக் 350 எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பைக். இந்த கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் எல்லா ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்லுமே ரொம்பவே வந்து ஹையராக சேல் ஆகக்கூடிய ஒரு பைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான பைக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 1,90,000 ஷோரூம் ப்ரைஸில் உங்களுக்கு பேஸ் மாடல் இருக்கு. 2,35,000 வரைக்கும் உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல் 350cc வந்து கிடைக்குங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரூசர் மாடல். க்ரூசர்லையும் உங்களுக்கு ஒரு 350cc அப்படிங்கும் போது 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக் தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆயில் கூல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 km/லிட்டரும் டாப் ஸ்பீட் 120 km/ஹவரும் தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் வந்து நான் பேஸ் மாடலில் சொல்கிறேன். பேஸ் மாடலில் ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ரியரில் 120/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் அப்படியே பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 19 இன்ச் வீலும் ரியரில் 18 இன்ச் வீலும் கொடுத்திருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் அவைலபிளா இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப்பும் பாத்தீங்கன்னா 41 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லயும் ரியர்ல உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்திருக்காங்க. 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள்ல. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 195 kg வெயிட்டும் 30 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் இருக்கு. இந்த பைக்கோட கிளஸ்டர்னு பார்க்கலாங்க. கிளஸ்டர்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன் அதாவது GPS இருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. இதுல ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லைட், LED டெயில் லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அண்ட் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு USB சார்ஜிங் போட்டும் அவைலபிளா இருக்கு. நல்ல பில்டு குவாலிட்டி, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அந்த ஒரு கிளாசிக்கான டிசைன் நம்ம கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறது. அண்டர் 2 லேக் ருபீஸ்ல நீங்க இந்த பைக்கையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா TVS ஓட ரோனின் 225. இது வந்து ஒரு ஸ்கிராம்பிளர் மாடல் பைக்கு. இந்த ரோனின் 225 பொறுத்த வரைக்கும் அண்டர் 2 லேக் ருபீஸ் ஆன் ரோட் பிரைஸ்லேயே இதோட பேஸ் மாடலை நீங்க வாங்கலாம். பிளாக் கலர் வேரியன்ட் 1,49,000 ஷோரூம்
ஷோரூம் பிரைஸ்ல வந்து இருக்கு. ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் 2 lakh rupeesலயே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 225cc ஆயில் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 25 ஹார்ஸ் பவர் 20 ஹார்ஸ் பவரும் 19 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. மைலேஜ் 40 km/h வந்து மைலேஜ் தாராளமா கிடைக்கும். 120 km/h ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியல் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. நல்ல சூப்பரான டயர்ஸ் வந்து நல்ல ரேடியல் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா 41 mm கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 181 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 795 mm அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் வந்து இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்கு. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்ல் லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB300F டீலக்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த CB300F பார்த்தீங்க அப்படின்னா 1,70,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர்லேருந்து இதுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. 1,70,000 ரூபாய்க்கு CB700F மாடல் வந்து அவைலபிளாக இருக்கு. இது ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், 24 ஹார்ஸ் பவரும் 26 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 293cc ஆயில் கூல்டு 4-stroke இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 24 ஹார்ஸ் பவரும் 25.6 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்ல உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளா இருக்கு. 30 km/h மைலேஜும் டாப் ஸ்பீடு 160 km/h தாராளமா போக முடியும். பிரேக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல டியூப்லெஸ் ஆன டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் அலாய் வீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 17 inchல கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்குங்க. 14.1 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 153 கிலோகிராம் வெயிட் இருக்கு. ஸோ 300 சிசியா இருந்தாலும் வெயிட் அப்படிங்கிறது வெறும் 153 கிலோகிராம் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக். 177 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளா இருக்கு. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து அவைலபிளா இருக்கு. ஹோண்டாவோட பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்பவே அக்ரெசிவா கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பெஸ்டா இருக்கு. இதோட பிரைஸுமே 1,70,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்டர் 2 lakh rupeesல இந்த பைக்கை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2ங்க. MT-15 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒரு பைக். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 150cc 1,73,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. 1,73,000க்கு 150cc ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு டெய்லி கம்யூட்டரா நீங்க இது யூஸ் பண்ணணும். நல்ல பவர், பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி, கம்ஃபர்டபுள் இதெல்லாமே இருக்கணும் அப்படின்னா நீங்க MT-15 கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இந்த MT-15 வெர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. VVA டெக்னாலஜி இந்த பைக்ல இருக்கு. 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. மைலேஜ் பாத்தீங்கன்னா 40 km/h, டாப் ஸ்பீட் 130 km/h தாராளமா போகும். பிரேக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டுவல் சேனல் ABS அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. நல்ல ரேடியல் டயர் இருக்கு. 17 inch உங்களுக்கு வீல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்னு பாத்தீங்கன்னா 37 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லயும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 141 கிலோகிராம் வெயிட், அதே மாதிரி 810 mm சீட்டோட ஹைட்டும் கொடுத்திருக்காங்க. பெஸ்டான பைக், ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக். அது மட்டும் இல்லாம டெய்லி கம்யூட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக் MT-15 நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியா ஆறாவதா பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 200 4V. இந்த எக்ஸ்பல்ஸ் 200 4V பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,43,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த எக்ஸ்பல்ஸ் 200 4V இந்தியால ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸுக்கு கிடைக்கக்கூடிய அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 199.6cc ஆயில் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 17 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் 40 km/h, டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 115 km/h தாராளமா போகும். பிரேக்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், ABS அவைலபிளா இருக்கு. வீல்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 21 inch வீலும் ரியர்ல 18 inch வீலும் கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல உங்களுக்கு மோனோ ஷாக்கும் கொடுத்திருக்காங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளா இருக்கு. டெஃபினட்டா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக். இதை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.